இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு அந்த 7ஆம் இடத்துல கண்டகச்சனி வந்து வயிற்றில் எப்போ பார்த்தாலும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர்ஸ் பிரச்சனை கொடுத்துருவான். 7ஆம் இடத்துல சனீஸ்வரர், கண்டகச்சனி. 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் குறிக்கிறது இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னரை கூட குறிக்கும். வீடு, வாசல், அதே மாதிரி ஸ்திர சொத்துக்கள், நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு, இந்த பிரச்சனைகள் தீரும். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. அகலக்கால் வச்சு அதனால் ஏற்படக்கூடிய கடனை வச்சுக்கிட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் டாக்டர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குரு பயிற்சி காலகட்டங்கள் ஆரம்பிக்க போகுது. மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஏன்னா குருநாளே சுப விஷயங்களை மட்டும்தான் மக்களுக்கு சொல்வார். எந்த மாதிரியான சுப விஷயங்களை கொடுக்கறதுக்காக குரு பகவான் வர இருக்கிறார்? பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின் போது யாருக்கும் ஒரு பயம் இருக்காது, மனோ தைரியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்பா சார் எனக்கு வீடு வாங்கிடலாமா, கார் வாங்கலாமா, அதே மாதிரி கல்யாணம் ஆகிடுமா அப்படின்னு சுப விஷயங்களை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. ஆகவே இந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல விஷயங்களை பேச போகிறோம், நல்லதை சொல்ல போகிறோம், நல்லதையே நம்ம திங்க் பண்ண போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி என்னும்போது யாருக்குமே அந்த பேனிக்கோடு சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி பார்க்க மாட்டாங்க. இப்போ சனீஸ்வரரை பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன், சனி பெயர்ச்சிக்கு பார்க்கும்போது பயம். நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சார், சார் அங்கேருந்து பிரசாதம் கொண்டு வரலாமா, கொண்டு வரக்கூடாதா, இப்படின்லாம் கேள்விகள் இருக்கும். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இடமில்லை. குரு பார்க்க கோடி நன்மை. ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்க்கலாம் சார். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழ இருக்கு? நீங்கள் கேட்கும்போதே எனக்கே பயமாக தான் இருக்கும். என்ன சார்? எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும்போதுன்னா, முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமை வேணும். கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியானதுன்னா எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. அப்போ ஏதோ நீங்கள் கேட்குறீங்க, அப்போ தான் நானும் அந்த கட்டத்தெல்லாம் கரெக்டாக பார்த்தேன். 7ஆம் இடத்துல சனீஸ்வரர், கண்டகச்சனி. 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் அப்படிங்கிறது வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் குறிக்கிறது இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னரை கூட குறிக்கும். ஆகவே தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, ரொம்ப அக்கௌண்ட்ஸை பார்த்து நீங்கள் இவ்வளோ சாப்பிட்டீங்க, இவ்வளோ எடுத்துட்டீங்க, வார்த்தையை விடுறது. நீங்கள் என்ன ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டீங்களே அப்படின்னா அப்போ அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். கணக்கை பார்த்து ஒழுங்காக கேள்வி கேட்டு முறையாக நீங்கள் கேட்டு இருந்தீங்கன்னா மனஸ்தாபம் வராது. அதனால் வார்த்தைகளை விட்டுடாதீங்க. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருந்தால் கூட வேலை செய்கிறவங்களுக்கு குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை. நீங்கள் கூட இருக்கிறவங்க கிட்டலாம் எப்போ பார்த்தாலும் என்ன நீங்கள் இப்படி உக்காண்டிருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படி நிற்கிறீங்க, நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்க, நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா அப்போ அந்த ஆஃபீஸில் வந்து நிம்மதியாக இருக்காது. ஆகவே குற்றம் என்பதை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். அந்த கன்னி ராசி நேயர்களுக்கு அந்த 7ஆம் இடத்துல கண்டகச்சனி வந்து வயிற்றில் எப்போ பார்த்தாலும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர்ஸ் பிரச்சனை கொடுத்துருவான். அந்த நேரம் கெட்ட நேரத்தில் வந்து சாப்பிட வச்சுருவான். அதை தயவு செஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக படுத்து தூங்குங்க. திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ட்ரீட்மெண்ட்டில் கிடைக்கும். வீடு, வாசல், அதே மாதிரி ஸ்திர சொத்துக்கள், நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு, இந்த பிரச்சனைகள் தீரும். கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி வெளிநாட்டில் பயணம் மேற்கொண்டு வேலை பார்க்கணும், இல்லை அப்படின்னா என்னுடைய படிப்பை மேற்கொள்ளணும் அப்படின்றவர்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஏற்கனவே புதனுடைய வீடு தானே. புதனுடைய வீடுங்கிறதுனால ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டா போதும், என்ன சார் இப்படி படிக்கிறீங்களே என்னப்பா அப்படின்ட்டா போதும், ரொம்ப ஸ்ரத்தையாக படிப்பாங்க, ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க. இவங்களுக்கு வந்து காலையில் தான் படிக்கணும், மாலையில் தான் படிக்கணும், அதெல்லாம் கிடையாது. வீக்லி மேகசின் மாதிரி படிப்பாங்க. அது எல்லாமே புத்தியில் உட்காந்துரும். ரொம்ப ஷார்ப் மைண்டு இவங்களுக்கு. இவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அதிக மார்க்கு, தொழிலில் மாற்றம், 2வது எக்ஸாம் ஜாபுக்காக எழுதுறது, இதெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும், நல்லாயிருக்கும்.
கண்டிப்பா. இவர்கள் புதியதாக தொழில் தொடங்கினா எப்படி இருக்கும்? இல்ல அப்படின்னா அவர்களுடைய துணையோட சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கும்போது இவர்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா? இவங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலியானவர்கள். இந்த பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் தொடங்குறத விட இண்டிவிஜுவலாக நீங்கள் தொடங்குறது நல்லது. என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லையா சார் அப்படின்னா, உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. அகலக்கால் வச்சு அதனால் ஏற்படக்கூடிய கடனை வச்சுக்கிட்டு, பிரச்சனையை வச்சுக்கிட்டு, அப்படி நீங்கள் கஷ்டப்படுறத விட உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இவர்கள் எந்த தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் இவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்? அதே தான் திருவெண்காடு தான். அதே திருவெண்காடில் போல புத பகவானுக்கு வந்து பச்சை வஸ்திரம் சாத்தி புதன்கிழமையில் வந்து நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா அதை விட பெஸ்ட்டு உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது தெளிவான முடிவு எடுக்கலாம். அக்கௌண்ட்ஸில் வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, அதே மாதிரி சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம். கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். புது புது படம், புது புது சீரியல், புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு வேற்று மொழியில் கூட கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து தமிழில் இருக்கீங்கன்னா தெலுங்கில், கன்னடத்தில், மலையாளத்தில் அதெல்லாம் உங்களுக்கு நடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, கதைவசனம் எழுதுறதுக்கு கூப்பிடுவாங்க, வரையறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்படின்னு உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஜாதகருக்கு வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று தான். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், வீணான வாதங்கள் தேவையில்லை. குருனாலே சுபர் தானம்மா. இப்போ சனீஸ்வரர் அப்படின்னா ஒரு பயம். குரு அப்படின்போது குரு பார்க்க கோடி நன்மை. அவர் பார்த்தாலே நமக்கு நல்லது நடக்கும். கல்யாணம் நடக்குமா சார்? நடக்கும். வீடு கட்டலாமா சார்? கட்டலாம். குழந்தை பிறக்குமா சார்? பிறக்கும். சார் நான் வீடு வாங்கிட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகலாமா சார்? போகலாம். இப்படி நான் சுப பலனை சொல்லிக்கிட்டே போகலாம். மற்ற கிரகங்கள் அசுப கிரகங்கள் பார்க்கும்போது எதிரிகள் வெல்லலாமா சார்? கோர்ட்டு வழக்கு ஜெயிக்கலாமா சார்? இப்படி நெகட்டிவாக போகும். ஆகவே தான் இந்த குரு பெயர்ச்சிக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மாறும்போது ஒரு மிகப்பெரிய எழுச்சி மக்களுக்குள்ள. இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வந்து குரு வருவார். அப்படி வரும்போது அங்கே உச்சம் பெற போகிறார். ஏற்கனவே அவர் குரு வந்து உச்சம் பெற்றால் எப்படி இருக்கும்? இன்னும் சூப்பராக இருக்குமே. அதிக சுப பலனை கொடுக்குமே. நாடு செழிக்கும், ஊரெல்லாம் செழிக்கும், மக்களெல்லாம் செல்வமாக வாழ்வார்கள், நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. போர் பதட்டம் குறையுமா? குறையும். சில நாடுகளில் ஏற்படக்கூடிய மதக்கலவரங்கள் குறையும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் வரும். வேற்றுமொழி இனத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் மழை போல வர்றது, பனி போல தீர்வு. இதில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் தொல்லை இதெல்லாம் போகும். பொதுமக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த தங்கமும் வெள்ளியும். ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் தங்கமும் வெள்ளியும் தானே முக்கியம். ஒரு கல்யாணம் ஆக வேண்டிய குழந்தைங்க இருக்கும், அவங்களுக்கு எப்படி சார் நகை வாங்கிறது அப்படின்னா, இந்த தங்கம் உச்சத்தில் போகும்போது கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். இருந்தாலும் தங்கம் எப்பவுமே ஒரு முறை ஏறிச்சுன்னா இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் கம்மியாக வரும். 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே வரும். ஒரு 90, 95 வரும். அந்த டைமில் வாங்கி போட்டுங்க. அது டிசம்பரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். இந்த பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் விலை நிச்சயமாக ஏறத்தான் செய்யும். டிமாண்ட் வரத்தான் செய்யும். கேஸ் வந்து கொஞ்சம் டிமாண்டில் இருக்கும். அதே நேரத்தில் இதெல்லாம் நான் பொதுவான பலன் சொல்கிறேனே ஒழிய, இந்தியாவினுடைய பொருளாதாரம், இந்தியாவினுடைய மார்க்கெட்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி இவங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளுக்கு முற்று பெறக்கூடிய தீர்வுகள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.